தனது சொந்த தொகுதியான சென்னை பெரம்பூருக்கு இன்று செல்கிறார் முதலமைச்சர் விஜய். புதுப்பிக்கப்பட்ட எம்எல்ஏ அலுவலகத்தை திறந்து வைப்பதுடன் தொகுதி மக்களுக்கான புதிய செயலியையும் தொடங்கி வைக்கிறார். பெரம்பூர் தொகுதியில் பல்வேறு நலத்திட்டங்களை இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் விஜய். பொதுமக்களை நேரில் சந்தித்து நிறை குறைகளை கேட்டறிகிறார். சென்னை பெரம்பூர் தொகுதியில் புதிதாக 45,000 பேருக்கு ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வழங்க உள்ளார் முதலமைச்சர் விஜய். வியாசர்பாடியில் உள்ள மின்சார பேருந்து பணிமனையையும் ஆய்வு செய்ய இருப்பதாக தகவல். சென்னை பெரம்பூர் எம்எல்ஏ அலுவலக திறப்பு விழாவில் கட்சிக் கொடி மற்றும் பேனர்கள் வைக்கக்கூடாது என தவிக உத்தரவு. பொதுமக்களுக்கு இடையூறு செய்யவோ போக்குவரத்து மற்றும் கூட்ட நெரிசலை ஏற்படுத்தவோ கூடாது என்றும் அறிவுறுத்தல். குதிரை பேர விவகாரம் குறித்து ஆளுநரிடம் இன்று புகார் அளிக்க உள்ளதாக ஆர்.எஸ். பாரதி தகவல். தவிக தங்களை அணுகியதாக எம்.ஆர். விஜயபாஸ்கர் பேசியதை வைத்து புகார் அளிக்க முடிவு. தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேகருடன் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி சந்திப்பு. ராஜினாமா செய்த அதிமுக எம்எல்ஏக்களிடம் விசாரணை நடத்த வேண்டும் என புகார் மனு அளித்ததாக பேட்டி. 2031ஆம் ஆண்டில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நிச்சயம் ஏற்படும் என வீத லீடர்ஸ் மாநாட்டில் அண்ணாமலை உறுதி. 2026இல் நடந்தது போல் 39 வயதுக்கு உட்பட்டவர்கள் மீண்டும் ஒருமுறை ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் எனவும் நம்பிக்கை. அவங்களுடைய எண்ணோட்டம் வித்தியாசமானது. சமுதாயத்தை வித்தியாசமா பார்க்கறாங்க. மாற்றம் வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அது உடனடியாக வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இந்த 39 வயசு கீழே இருக்கக்கூடியவங்க 2026ல தமிழகத்துல ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. 2031ல மற்றும் ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை அவங்க ஏற்படுத்த தான் போறாங்க. அதுல யாருக்கும் எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். தவிக ஆட்சிக்கு இடையூறு ஏற்படுத்தும் மாநாடு அல்ல என அண்ணாமலை பேச்சு. தவிகவில் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் புதியவர்கள் என்பதால் தடுமாறுவதாகவும் அவர்களை தூக்கிவிடுவது நமது பொறுப்பு எனவும் கருத்து. மரியாதை கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. இவங்கெல்லாம் ஏதோ ஒரு 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷம் இவங்க எல்லாம் எம்எல்ஏ கிடையாதுங்க. தட்டு தடுமாறி அரசியல்ல இன்னைக்கு எம்எல்ஏ ஆனவங்க தான் பல பேர் டிவிக்கேல. எல்லா அமைச்சர்களும் முதல் முறை அமைச்சர்கள் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை தவிர எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம். கொஞ்சம் தடுமாறத்தான் செய்வாங்க. தடுமாறும் பொழுது ஒரு நல்ல சமுதாயமாக இருந்தால் தூக்கி பிடிச்சுதான் விடணுமோ தவிர கீழே அழுத்தக்கூடாது என்பதில் தெல்ல தெளிவாக இருக்கின்றோம். மதத்தை தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியமில்லை என அண்ணாமலை பேச்சு. சாதி மதத்தை வீட்டிலேயே வைத்து பூட்டிவிட்டு பொது மனிதனாக மாறுவோம் என அழைப்பு. இன்னைக்கும் நான் சொல்றேங்க, என்னுடைய மதம், நான் ஒரு ஹிந்து. திருநூறு வைக்கிறேன், பொட்டு வைக்கிறேன், குங்குமம் வைக்கிறேன். வீட்டிலிருந்து வெளியே வரும் பொழுது என்னுடைய மதத்தையும் சாதியையும் வீட்டிலே வைத்து பூட்டிவிட்டு சாமானிய மனிதராக அனைவருக்கும் பொதுவான மனிதராக உங்கள் முன்னால் இருக்கின்ற மதத்தை ஒரு முறையும் தூக்கி பிடித்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு ஹிந்து மதத்துல வீட்டில் வச்சு பூட்டிட்டு வெளியே வந்தாவே உண்மையான ஹிந்து அனைவரையும் சமமாக பார்ப்பான், அனைவரோடும் சமமாக இருப்பான். யாரும் பெரிது யாரும் சிறிது என்று பேச மாட்டான். அனைவரும் ஒரே நேர்கோட்டு பாதையில் செல்ல வேண்டும் என்று சொல்வான். அதாங்க என்னுடைய ஹிந்து தத்துவம். மெய்யான சமூக நீதி, நிலையான வளர்ச்சி, வேளாண்மையில் எழுச்சி என்பது வீத லீடர்ஸ் அமைப்பின் நோக்கம். பண்பாட்டு மீட்சி, ஆட்சியில் புரட்சியை வீத லீடர்ஸ் அமைப்பு ஏற்படுத்தும் எனவும் அண்ணாமலை உறுதி. ஒரு மாற்றம் வரும், அதற்காக நாம் உழைப்போம் என்று சொல்லி, அருமை சொந்தங்களே, நம்முடைய நோக்கம் என்ன நிறைய பேர் கேட்கிறாங்க. மெய்யான சமூக நீதி, உண்மையான சமூக நீதி, போலி சமூக நீதி கிடையாது. மெய்யான சமூக நீதி, நிலையான வளர்ச்சி, எல்லா மக்களுக்கும் வளர்ச்சி போகணும். எல்லா மக்களுக்கும் நிலையான வளர்ச்சி போகணும். வேளாண்மை எழுச்சி, இன்னைக்கு விவசாயத்தை யாருமே பண்ண முடியாதுங்க. வேளாண்மையை திரும்ப முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வரணும். பண்பாட்டு மீட்சி, தமிழன் என்கின்ற அடையாளத்தை இந்திய வரைபடத்துக்குள்ள மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. பண்பாட்டு மீட்சி,
ஆட்சியிலே புரட்சி, அதுக்கு இன்னும் நேரம் இருக்குது. அதனால ஒரு ஸ்டெப் அதை நோக்கி போவாங்க. மெய்யான சமூக நீதி ஆரம்பித்து நிலையான வளர்ச்சி சென்று வேளாண்மை எழுச்சியை செய்து பண்பாட்டு மீட்சியை நடத்தி ஆட்சியிலே புரட்சி செய்வதற்கு இந்த அமைப்பை பயன்படுத்துவோம். போதைப்பொருள் ஒழிப்பு, பெண்களின் பாதுகாப்பே நமது இலக்கு. வீத லீடர்ஸ் அமைப்பின் போதையில்லா தமிழ்நாடு மாநாட்டில் அண்ணாமலை பேச்சு. பொள்ளாச்சியில் வீத லீடர்ஸ் இயக்கத்தின் மாநாடுக்கு வருகை தந்த அண்ணாமலைக்கு உற்சாக வரவேற்பு. தனக்கு உற்சாக வரவேற்பு அளித்த தொண்டர்களை நோக்கி மாநாட்டு மேடையில் சாஷ்டங்கமாக விழுந்து வணங்கி மரியாதை. RSS தூண்டுதலால் வந்தே மாதரம் பாடலை இந்தியாவின் தேசிய கீதமாக மாற்றுவதற்கு பாஜக அரசு முயற்சி. பாஜக அரசின் மதவாத அரசியல் செயல் திட்டங்களுக்கு தமிழ்நாடு அரசு இணங்கிடக்கூடாது என விசிக தலைவர் திருமாவளவன் அறிவுறுத்தல். ஆட்சி கவிழ்ப்பு சதி தொடர்பான விசாரணைக்கு ஆஜராகுமாறு திருவல்லிக்கேணி போலீசார் சம்மன் அனுப்பிய விவகாரம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் இன்று விசாரணைக்கு ஆஜராவார் என தகவல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே ஏசி கோளாறு காரணமாக திடீரென தீப்பற்றி எரிந்த கார். நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்த தீயணைப்புத் துறையினர். குற்றால அருவிகளில் சீரான நீர்வரத்தால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. அருவியில் ஆனந்த குளியலிட்டு மக்கள் உற்சாகம். தமிழ்நாடு பட்டாசு வணிகர் கூட்டமைப்பின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு சென்னை தீவுத்திடலில் வண்ணமயமான பிரம்மாண்ட வான வேடிக்கை நிகழ்ச்சி. வானில் வர்ணஜாலம் காட்டிய பட்டாசுகளை கண்டு ரசித்த பொதுமக்கள். ஆனி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு சிவாலயங்களில் உள்ள நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நந்தி பகவானை தரிசித்த திரளான பக்தர்கள். பழனி முருகன் கோயில் நிர்வாகத்திற்கு சொந்தமான தங்கும் விடுதிகளில் கட்டணம் இன்று முதல் உயர்வு. அறைகளின் வசதிக்கேற்ப 300 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளதாக தகவல். பரபரப்பான அரசியல் சூழலில் வரும் 20ஆம் தேதி தொடங்குகிறது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர். கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக வரும் 19ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு. பிரதமர் முதல் அமைச்சர்கள் வரை குற்ற வழக்குகளில் 30 நாட்கள் சிறையில் இருந்தால் பதவி நீக்கம் செய்யும் வகை செய்யும் மசோதா. 2 முக்கிய மாற்றங்களை நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிந்துரைத்த நிலையில் ஆய்வுக் கூட்டத்தை புறக்கணித்த எதிர்க்கட்சிகள். குதிரை பேரம் நடத்தி ஆட்சியை கவிழ்க்க பாஜக முயற்சி. ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா குற்றச்சாட்டு. விம்பிள்டன் டென்னிஸ் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் மகுடம் சூடினார் இத்தாலி வீரர் ஜானிக் சின்னர். ஜெர்மனி வீரர் அலெக்சாண்டர் ஸ்வெரேவை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்று அசத்தல். இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடருக்கான இந்திய அணியில் பிரின்ஸ் யாதவ் சேர்ப்பு. காயம் காரணமாக ஹர்ஷித் ராணா விலகிய நிலையில் அவருக்கு பதிலாக பிரின்ஸ் யாதவுக்கு இடம். செனகல் கால்பந்து அணி பயிற்சியாளர் பதவியிலிருந்து பாபே தியாவ் நீக்கம். உலகக்கோப்பை கால்பந்து தொடரிலிருந்து செனகல் வெளியேறிய நிலையில் அந்நாட்டு கால்பந்து வாரியம் நடவடிக்கை. தமிழ் திரைப்பட நடிகர் ஆர்யா மீது ரூபாய் 1.80 கோடி மோசடி புகார். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள ஜூப்ளி ஹில்ஸ்
காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு.